இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மார்ச்சோட டே 1. இந்த கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன மார்ச் 1 அண்ட் மார்ச் 2ஓடது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன கவர் பண்ணுவோன்னா ஸ்டாட்டிக்கு அந்த கரண்ட் அஃபேர்ஸோட ரிலேட்டட் இப்போ ஒரு ஸ்டேட் பார்த்தோன்னா அந்த ஸ்டேட்டோட கேபிட்டல் என்ன, சிஎம் என்ன, அந்த மாதிரி நம்ம ஸ்டாட்டிக் ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போமா? ஃபஸ்ட்டு என்ன, வெஸ்ட் பெங்கால் என்ன பண்ணுறாங்கன்னா, வெஸ்ட் பெங்கால் கேபினெட் அப்ரூவ் த 2 டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட். எவ்வளோ விலைக்குன்னா 4648 crores வந்து ப்ராஜெக்டை வந்து டெவலப் பண்ணுறாங்க. யாரோட சப்போர்ட் மூலயமானா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கோட சப்போர்ட் மூலயமா 4648 crores வந்து 2 டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறாங்க. எதுக்காகனா ஸ்கூல் எஜுகேஷனு, ஏர்லியர் சைல்ட்ஹுட் கேரு இன் வெஸ்ட் பெங்காலில். இந்த ஃபண்டிங் எப்படி இருக்குன்னா, எந்த பேட்டர்னில் இருக்குன்னா 70:30 ரேஷியோ பேட்டர்னில் இருக்கும். ஃபர்ஸ்ட் 70% வந்து ஏஷியன் டெவலப்மெண்ட் கொடுக்குறான், 30% வந்து வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த டைம் லைன் எவ்வளோன்னு பாருங்களேன், மொத்தமாக 5 years. ஸோ ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கை பற்றி பார்ப்போமா? இது எப்போ ஃபவுண்ட் ஆச்சு? 1966 எங்கன்னா மணிலா பிலிப்பைன்ஸ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்களேன். இப்போ ஏஷியன் தானே, ஏஷியன்னா பழைய காலத்து ஆளுங்க தானே, அவங்களாம் மரம் ஏறுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பைன் மரம் ஏறுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஏஷியன் தானே, ஏஷியன் இதோட பிரசிடென்ட் 11th பிரசிடென்ட் யாருன்னா மசத்தோ காண்டா. இப்போ இந்த ஏஷியன் காண்டாம இருக்கும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மாதிரி நம்ம க்ளூ வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் யாரு? சத்ய சீனிவாசன். பழைய ஆளுங்களாம், பழங்காலத்து ஆளுங்களாம் சத்தியம் பண்ண மாற மாட்டாங்கல்ல, அப்போ சத்ய சீனிவாசன். 69th மெம்பராக ஒருத்தர் ஆட் ஆகுறாங்க. யாருன்னா இஸ்ரேல் ஆட் ஆகுறாங்க, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கோட 69th மெம்பர். அப்போ வெஸ்ட் பெங்காலில் 2 டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், ஒன்று வந்து 4648 crores யார் வந்து அசிஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. டோட்டல் டியூரேஷன் வந்து 5 years. நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா? நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, இந்தியன் ரயில்வே வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க. இந்தியன் ரயில்வே எதை டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்கன்னா யூடிஎஸ்ன்ற ஒரு ஆப்பை டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க. யூடிஎஸ்னா என்னன்னா அன்ரிசர்வ்டு டிக்கெட்டிங் சிஸ்டம்ன்ற ஒரு ஆப்பை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க. எப்போல இருந்துன்னா March 1, 2026 இருந்து. அந்த யூடிஎஸ்ஐ எதா சேஞ்ச் பண்ண போகிறாங்கன்னா ரயில் ஒன் ஆப்பாக சேஞ்ச் பண்ண போகிறாங்க. யூடிஎஸ்ன்றத ரயில் ஒன் ஆப்பாக சேஞ்ச் பண்ண போகிறாங்க. தென் இது யார் டெவலப் பண்ணுறேன்னா சென்ட்ரல் ரயில்வே இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் தான் இதை வந்து டெவலப் பண்ணுது. அதுக்கப்புறம் டிஜிட்டல் இன்சென்டிவ்ஸ் கொடுக்க போகிறாங்க. இந்த யூடிஎஸ் சிஸ்டத்துக்கு கீழே டிஜிட்டல் இன்சென்டிவ்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளோனா 3% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. எதுனா யூபிஐ கார்டு வச்சு நீங்கள் பே பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், அதில் 3% டிஸ்கவுண்ட் கிடைக்க போகுது. நெக்ஸ்ட் ஆர் வாலெட்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆர் வாலெட்னா நம்ம மொபைல் வாலெட் மாதிரி, இந்த யூபிஐ சர்க்கிள் அந்த மாதிரி மொபைல் வாலெட் மாதிரி. எதுக்கு இல்லைனா ரயில்வே ஆப் கீழே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக. இதோட மினிமம் ரீசார்ஜ் எவ்வளோனா 100 rupeesலேருந்து 10,000 rupees வரைக்கும் ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே போயிட்டா அதை வச்சு பே பண்ணிக்கலாம். அதுலேருந்து 3% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்ன்றாங்க. அப்போ இந்த யூடிஎஸ் ஆப்பை என்னவா மாற்றுறாங்கன்னா ரயில் ஒன் ஆப்பாக வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க, ஐஏஎஃப்எல் ஹோம் ஃபினான்ஸ் லிமிடெட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து 300 million வந்து லோன் செக்யூர் பண்ணுறாங்க. யார்கிட்ட இருந்துன்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் கிட்ட இருந்து லோன் செக்யூர் பண்ணுறாங்க. எதுக்காகனா அஃபோர்டபுள் ஹவுசிங் இன் இந்தியாவுக்காக, ஃபார் மெயின்லி லோ இன்கம் உமன் இருக்காங்கல்ல அவங்களுக்காக ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து 300 million வந்து ஐஏஎஃப்எல் ஹோம் ஃபினான்ஸ் லிமிடெடுக்கு வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுறான். இதில் ஃபண்டிங் பேட்டர்ன் பாருங்களேன், 150 million வந்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் கொடுக்குறான். மீதி இருக்க 150 million வந்து அவங்க பார்ட்னர் பேங்க் இருக்காங்கல்ல, இந்த ஐஏஎஃப்எல் கூட பார்ட்னர் பேங்க் இருக்காங்கல்ல, முக் பேங்க், எமிரேட்டஸ், என்டிபி பேங்க், சம்பத் பேங்க், இவங்க எல்லாமே ப்ரொவைட் பண்ணி 150 billion வந்து ஐஏஎஃப்எல் ஹோம் ஃபினான்ஸ் லிமிடெடுக்கு கொடுக்குறாங்க. தென் நெக்ஸ்ட் என்ன, நிதின் கட்காரி நம்ம யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே மினிஸ்டர் இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு ஆப் லான்ச் பண்றாரு, ஒரு போர்ட்டல் லான்ச் பண்றாரு. என்ன போர்ட்டல்னா ராஜ்மார்க் பிரவேஷ் 2.0 போர்ட்டல்னு ஒன்று லான்ச் பண்றாரு. எப்போனா February 2026 லான்ச் பண்றாரு. இந்த போர்ட்டல் எதுக்காகனா இந்த ரோட் சைடு இருக்குல்ல, இது ரோட்னா இந்த சைடில் பெட்ரோல் பங்கோ இல்லைன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, இந்த ரெஸ்டிங் ஸ்பேஸோ இதெல்லாம் வந்து ரெடி பண்றதுக்காக அப்ரூவல் கொடுக்குற ஒரு போர்ட்டல் தான் வந்து ராஜ்மார்க் பிரவேஷ் போர்ட்டல். The portal aims to digitalize the speed up the approval process for எதுக்குன்னா facilitate along with the national highway. No objection certificate கொடுக்க போறாங்க நேஷனல் ஹைவேக்கு. எதுக்குன்னா ஃபியூல் ஸ்டேஷனு,
அம்னிஸ்டிஸ், பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ், ரெஸ்டிங் ஏரியாலாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து அப்ரூவ் கொடுக்கறதுக்காக ராஜ்மார்க் பிரவேஷ் 2.0 போர்ட்டல்ன்றது நிதின் கட்காரி வந்து லான்ச் பண்றாரு. இது யார் டெவலப் பண்றதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே. யார் கூட கொலாப் பண்ணினா டிஜிட்டல் இந்தியா கோஆபரேஷன் கூட கொலாப் பண்ணி பண்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் என்னன்னா, யூனியன் கேபினெட் இந்தியா எக்ஸ்பெக்டட் டு அப்ரூவ் என்ன அப்ரூவ் பண்ண போறாங்கன்னா உதான் ஸ்கீமை அப்ரூவ் பண்ண போறாங்க. எப்பனா ஏப்ரல் 1, 2026 கீழே. உதான் உதய தேஷ் கா ஆம் நாகரிக். இது எதுக்குன்னா வந்து ஏர் கனெக்டிவிட்டி இருக்குல்ல, அதை இம்ப்ரூவ் பண்றதுக்காக, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக இந்த ஸ்கீமை வந்து மறுபடியும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இது டோட்டல் டியூரேஷன் பாருங்களேன், 2026ல இருந்து 10 இயர்ஸ், மொத்தமா 10 வருஷம் டியூரேஷனு. டோட்டல் அவுட்லே வந்து 30,000 crores. எதுக்குன்னா எக்ஸ்பேண்ட் த ரீஜனல் கனெக்டிவிட்டி அக்ராஸ் இந்தியா. இந்த ஏர் கனெக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக இந்த உதான் ஸ்கீமை கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் ஃபிளைட் எப்பல இருந்து லான்ச் ஆக போகுதுன்னா ஏப்ரல் 27, 2017 பிட்வீன். எதுக்கு இல்லைன்னா ஷிம்லால இருந்து டெல்லிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபிளைட் வந்து லான்ச் ஆச்சு. மொத்தமாக எத்தனை டெஸ்டினேஷனை கவர் பண்ண போறாங்கன்னா 120 டெஸ்டினேஷன் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல. அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் யாரு? ராம் மோகன் நாயுடு. அதோட யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் யாரு? கிசான் மோஹால். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட், எலிஜிபிள் மேனுஃபேக்சரர் இம்போர்ட்டர் ஸ்கீம், இஎம்ஐ ஸ்கீம். இந்த ஸ்கீம் எதுக்காகனா, இது எப்போ லான்ச் பண்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். எப்போ லான்ச் பண்றாங்கன்னா ஏப்ரல் 2026ல இருந்து 31 மார்ச் 2028 வரைக்கும் இதை வந்து லான்ச் பண்றாங்க. என்ன ஸ்கீம்? இஎம்ஐ ஸ்கீம், எலிஜிபிள் மேனுஃபேக்சரர் இம்போர்ட்டர் ஸ்கீம். The scheme allows the eligible Indian manufacturer to defer custom duties இருக்குல்ல, இவங்க வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பண்றாங்கல்ல, அப்போ வந்து கஸ்டம் டியூட்டிஸ் எப்படியா இருந்தாலும் போடுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அப்போ கஸ்டம் டியூட்டிஸை குறைக்கிறதுக்காக இஎம்ஐ ஸ்கீம்னு ஒன்று கொண்டு வராங்க. இது எது மூலயமா அப்ளை பண்ணலாம்னா ஏயுஓ இந்தியன் போர்ட்டல் மூலயமா அப்ளை பண்ணலாம். இது எதுக்காகனா இது எது கீழே வருதுன்னா மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ் கீழே வருது. எதுக்காகனா டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங்கை வந்து அதிகப்படுத்துறதுக்கும், அப்புறம் மேனுஃபேக்சரிங் லீடு க்ரோத், டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் லீடு க்ரோத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கும், நம்ம இந்தியா லிக்விடிட்டி கேஷ் ஃப்ளோவை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக எலிஜிபிள் மேனுஃபேக்சரர் இம்போர்ட்டர் ஸ்கீமை வந்து கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன? நெக்ஸ்ட் நியூஸ், தீபக் குப்தா வந்து சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் கெயில் கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெடுக்கு தீபக் குப்தா வந்து சிஎம்டியா அப்பாயிண்ட் ஆகிறாங்க. இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா சந்தீப் குமார் குப்தா இருந்தாரு. அவரை சேஞ்ச் பண்ணிட்டு இப்ப தீபக் குப்தா வந்து சேஞ்ச் ஆகுறாரு. இவர் வந்து எப்ப ரிட்டையர் ஆக போறாரு? February 28, 2026ல ரிட்டையர் ஆக போறாரு. அவரை சேஞ்ச் பண்ணிட்டு தீபக் குப்தா வந்து அப்பாயிண்ட் ஆகுறாங்க. எது வரைக்கும்னா அன்டில் 28 February 2029 வரைக்கும். அப்ப எத்தனை வருஷம்? 3 years பீரியடுக்கு அப்பாயிண்ட் ஆயிருக்காரு இவர். நெக்ஸ்ட், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் யூஏஇ இருக்காங்களா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அவங்க என்ன லான்ச் பண்ண போறாங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சோவரின் ஃபினான்ஷியல் கிளவுட் சர்வீஸ் சிஸ்டம், கிளவுட் சர்வீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்று லான்ச் பண்ண போறாங்க. யாரு கூட பார்ட்னர்ஷிப் சேர்ந்துன்னா கோர் 42ன்ற ஒரு கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் சேர்ந்து தான் பண்ண போறாங்க. இது கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்னன்னா நம்ம கூகுள் கிளவுட் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து யூஏஇ வந்து ரெடி பண்ண போறாங்க. தென் எதுக்குன்னா பர்பஸ் என்ன? டு கிரியேட் செக்யூர் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் யூஏஇ ஃபினான்ஷியல், அவங்களோட ஃபினான்ஷியல் சிஸ்டத்துக்காக இந்த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சோவரின் ஃபினான்ஷியல் கிளவுட் சர்வீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ரெடி பண்றாங்க. அப்புறம் யூஏஇயோட கேபிட்டல் என்ன? அபுதாபி. அவங்களோட கரன்சி வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் திராம் தான் அவங்களோட கரன்சி. பிரைம் மினிஸ்டர் யாரு? ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தோம். பிரசிடென்ட் யாரு? ஷேக் முகமது பின் ஜயாத் அல் நயான். சரி, நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா? நெக்ஸ்ட் நியூஸ் என்ன கொடுத்துருக்காங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் இருக்காங்கல்ல, மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் வந்து ஒரு மேஜர் கல்ச்சரல் கேம்பெயின் வந்து லான்ச் பண்ண போறாங்க. எங்கன்னா நியூ டெல்லியில லான்ச் பண்ண போறாங்க. எதுக்குன்னா டு ப்ரோமோட் ட்ரைபல் கிராஃப்ட், கல்ச்சர் அண்ட் காமர்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக 3 இனிஷியேட்டிவ் பண்றாங்க. ட்ரைபல் ஆர்ட் ஃபெஸ்டிவல் ஒன்று பண்றாங்க, லிவிங் ரூட் ஃபெஸ்டிவல் ஒன்று பண்றாங்க, பாரத் ட்ரைபல் ஃபெஸ்ட். 3மே எங்கன்னா டெல்லியில தான் பண்ண போறாங்க. இது யார் ஆர்கனைஸ் பண்றதுன்னா, யார் கூட கொலாப் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண போறாங்கன்னா ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், இந்தியன் யூனிவர்சிட்டி, நேஷனல் கேலரி ஆஃப் மாடர்ன் ஆர்ட் கூட கொலாப் பண்ணி தான் பண்ண போறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் யாரு? ஸ்ரீ ஜல் ஓரம். இது எப்படி நம்ம வச்சுக்கலாம்னா, இப்போ வந்து ட்ரைபெல்லாம் வந்து நம்ம சொசைட்டில வந்து தள்ளி தானே வச்சிருக்கோம், அப்போ ஓரமா இருக்காங்க. அப்ப மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் யூனியன் மினிஸ்ட்ரி யாருன்னா ஓரம். அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் யாரு? ஸ்ரீ துக்தாஸ் புக்கே.
அவங்களுக்கு ஒரு கீ கொடுத்து அவங்கள வந்து மெயின் ஏரியாவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் யாரு? கீ. யூனியன் மினிஸ்ட்ரி யாரு? ஓரம். தென் நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா? அப்புறம் நம்ம இந்தியா என்ன பண்றாங்கன்னா டெம்பரவரியா ஒரு விஷயத்த ஹால் பண்ண போறாங்க. அந்த விஷயம் என்னன்னா ஃபோர்ட்டிஃபைடு ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து டெம்பரவரியா ஹால் பண்ண போறாங்க. ஏன் ஹால் பண்ண போறாங்கன்னா இப்போ ஆனுவலான நம்மளுக்கு அலோகேஷன் வந்து 37 மில்லியன் டன்னஸ் தான் இருக்கு. ஆனால் நம்மளுக்கு அவைலபிலிட்டி எவ்வளோ இருக்கு? 67.4 மில்லியன் டன்னஸ் அவைலபிலிட்டி இருக்கு. நம்ம கிட்ட நிறைய ஸ்டோரேஜ் இல்லை. அதனால வந்து ஃபோர்ட்டிஃபைடு ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து ஸ்டாப் பண்ண போறாங்க. இந்த ஃபோர்ட்டிஃபைடு ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எந்த ஸ்கீம் கீழே வரும்னா பிரதான் மந்திரி காரிப் கல்யாண் அண்ணா யோஜனா கீழே தான் வரும். இது இவ்வளோ கம்மியா இருக்குன்னு யார் எந்த இன்ஸ்டியூட் சொல்றாங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கரக்பூர் சொல்றாங்க. தென் பிரதான் மந்திரி காரிப் கல்யாண் அண்ணா யோஜனா ஊதி பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் இது எப்போ லான்ச் பண்றாங்கன்னா April 20 as வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஃபுட் செக்யூரிட்டி ப்ரோக்ராமா லான்ச் பண்றாங்க. இது வந்து டோட்டல் டியூரேஷன் வந்து 5 years. எப்போல இருந்துன்னா Jan 1 2024 இருந்து December 31 2028 வரைக்கும் இது இருக்கு. ஒரு பர்சனுக்கு வந்து 5 kgயும் ஒரு ஃபேமிலிக்கு வந்து 35 kg per monthன்ற மாதிரி கொடுக்குறாங்க. இதோட நோடல் மினிஸ்ட்ரி யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன். இதோட யூனியன் மினிஸ்டர் யாரு? பிரஹ்லாத் ஜோஷி. தென் நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா? மைக்ரான் இருக்கான்ல, மைக்ரான் ஓபன்ஸ் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் செமிகண்டக்டர் கிளீன் ரூம். எங்க கொண்டு வர போறோம்னா குஜராத். இந்த கிளீன் ரூம்னா ஒண்ணுமே இல்லை, செமிகண்டக்டரை மேனுஃபேக்சர் பண்ற ஒரு இடம், அதுதான் கிளீன் ரூம். மைக்ரான் என்ன பண்றான்? குஜராத்ல பெரிய செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் ஹப்பை ஒன்று கொண்டு வர போறோம். இதை யாரு வந்து இனாகிரேட் பண்றதுன்னா நரேந்திர மோடி இனாகிரேட் பண்றாரு, நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. எங்க கொண்டு வர போறாங்கன்னா சந்தன், குஜராத்ல. இது எதுக்குன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் மெமரி ATMP அசம்பிளி டெஸ்டிங் மார்க்கிங் அண்ட் பேக்கிங் சைட்டை வந்து குஜராத்ல கொண்டு வர போறாங்க. ஃபர்ஸ்ட் 1 பில்லியன் யூனிட்டை வந்து எப்போ வந்து ரிலீஸ் பண்ண போறாங்கன்னா 2027 அது டார்கெட் இயரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் எங்க நடக்க போகுது? இப்போ வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் வந்து நடக்கணும்ல. டிராம், டைனாமிக் ரேம், இந்த சிப்பெல்லாம் இருக்கும்ல, அந்த மாடியூலை வந்து ஃபர்ஸ்ட் சிப் பண்ண போறாங்க. யாருக்குன்னா டெல் இருக்காங்கல்ல, நம்மளோட சிஸ்டம் டெல் டெக்னாலஜிக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து மாடியூல் வந்து ஷிப் பண்ண வராங்க. தென் குஜராத்தோட கேபிட்டல் என்ன? காந்தி நகர். அவங்களோட சீஃப் மினிஸ்டர் யாரு? பூபேந்தர் பட்டேல். கவர்னர் யாரு? ஆச்சாரியா தேவரூட். டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் யாரு? ஹரிஷ் சங்கவை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? இந்தியாவும் கனடாவும் ட்ரேட் பண்ண போறாங்க. எதை வச்சு ட்ரேட் பண்ண போறாங்கன்னா யுரேனியம் டீல் இன் 2026 சைன் பண்றாங்க. இது எப்பனா கனடியன் பிரைம் மினிஸ்டர் மார்க் கார்னே வந்து இந்தியாவை விசிட்டட் இந்தியா. நம்ம பிரைம் மினிஸ்டரை வந்து மீட் பண்ணியிருப்பாரு. அப்போ வந்து 2 பேரும் சேர்ந்து ஃபாஸ்ட் ட்ராக்கிங் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்னு ஒன்று சைன் பண்றாங்க. இது எப்பனா நம்ம மார்க் கார்னே வந்து இந்தியாவை வந்து விசிட் பண்ணும்போது. இதோட எய்ம் என்னன்னா end of 2026 நான் யுரேனியம் டீலை வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி. அவங்களோட ட்ரேட் டார்கெட் கொடுத்துருக்காங்க பாரு, 2030 நாங்கள் வந்து 50 to 70 பில்லியன் வந்து எங்களோட பைலேட்டரல் ட்ரேட் டார்கெட் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்தியா அண்ட் கனடா டார்கெட்டட் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் பை 2026. அந்த இயர் எண்டில் என்ன பண்ண போறாங்கன்னா 2.6 பில்லியன் யுரேனியம் டீல் வந்து சைன் பண்ண போறாங்க. யாருன்னா கேமியோன்றது, இது வந்து கனடியனோட ஒரு கம்பெனி. எப்பல இருந்துன்னா 2027 இருந்து 2035 வரைக்கும். அப்போ கனடா பத்தி என்ன? கனடாவோட கேபிட்டல் ஓட்வா. அப்புறம் அவங்களோட கரன்சி வந்து கனடியன் டாலரு. அவங்களோட பிரைம் மினிஸ்டர் யாரு? மார்க் கார்னே. தென் நெக்ஸ்ட் நியூஸ், நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கான்ல, அவன் வந்து மணிப்பூர்ல ஃபர்ஸ்ட் பிரான்ச்சை வந்து தொடங்க போறான். எங்கன்னா பெஸ்டுவால்ன்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல மணிப்பூர்ல SBI வந்து ஃபர்ஸ்ட் பிரான்ச்சை வந்து இனாகிரேட் பண்ண போறான். ஃபர்ஸ்ட் எவர் பிரான்ச் இன் பெஸ்டுவால் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மணிப்பூர். எப்பனா February 2026. தென் இது யார் இனாகிரேட் பண்றாருன்னா நம்ம CMD இருக்காருல்ல, செல்லா ஸ்ரீனிவாசலு செப்டி, SBIயோட சேர்மன் இருக்காருல்ல, அவர் தான் வந்து இதை வந்து இனாகிரேட் பண்ண போறாரு விர்ச்சுவலா. தென் நெக்ஸ்ட் நியூஸ், தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் டார்க் ஸ்கை பார்க்கை வந்து ஒன்று கொண்டு வர போறாங்க. எங்கன்னா கொல்லி ஹில்ஸ்ல, நம்ம கொல்லிமலை இருக்குல்ல, அங்க கொல்லி ஹில்ஸ்ல கொண்டு வர போறாங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல கொண்டு வர போறாங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் டார்க் ஸ்கை பார்க். அப்புறம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டார்க் ஸ்கை பார்க் எங்க இருக்குன்னா பெஞ்ச் டைகர் ரிசர்வ்ல இருக்கு. அந்த பெஞ்ச் டைகர் ரிசர்வ் எங்க இருக்கு? மத்திய பிரதேஷ்ல இருக்கு. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டார்க் ஸ்கை ரிசர்வ் எங்க இருக்குன்னா
அண்ட் ஈஸ்டர்ன் லடாக்ல இருக்கு. கேபிட்டல் என்ன? தமிழோட கேபிட்டல் என்ன? சென்னை. பிரைம் சீஃப் மினிஸ்டர் யாரு? எம்.கே. ஸ்டாலின். கவர்னர் யாரு? ஆர்.என். ரவி. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன? லீப் எக்ஸைஸ் எங்க நடக்க போகுதுன்னா லட்சதீப்ல நடக்க போகுது. யாருக்கு பண்ண போறாங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சதர்ன் ஏர் கமாண்ட் தான் கண்டக்ட் பண்ண போறாங்க. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா திருவனந்தபுரம், கேரளால இருக்கு. இது எதுல இருந்து வந்து நேம்ட் ஆஃப்டரா வந்துச்சுன்னா இந்த லீப் ஆஃப் கலரிபயர் 2 கேரளாவோட ஏஷியன் மார்ஷல் ஆர்ட்ஸ் இருக்குல்ல, அதுல இருந்து டெரிவ் ஆகி வந்தது தான். ஃபர்ஸ்ட் இதுல யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க? இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க, ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் ஆபரேஷன் டிவிஷன், அப்புறம் இந்தியன் கோஸ்ட் கார்டு, இவங்க 3 பேரும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. அப்ப கேரளாவோட சீஃப் மினிஸ்டர் யாரு? பினராயி விஜயன். எக்ஸைஸ் வாயு சக்தி. வாயு சக்தி எங்க நடக்க போகுது? இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தான் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்கன்னா எங்க நடக்க போகுதுன்னா போக்ரான் ஃபீல்ட் ஃபயரிங் ரேஞ்ச் ஆஃப் ஜெய்சல்மேர், ராஜஸ்தான்ல நடக்க போகுது. எங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல. இதோட தீம் கொடுத்துருக்காங்க பாருங்க, இன்ஃபாலியபிள், இம்பேவியஸ் அண்ட் ப்ரீசைஸ். இதோட சீஃப் கெஸ்ட் யாரு? நம்ம பிரசிடென்ட் திரௌபதி முர்மு வந்து சீஃப் கெஸ்ட் ஆயிருக்காங்க. அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா who also undertook the sortie in indigenous நம்மளோட லைட் கம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் இருக்குல்ல, ஹெலிகாப்டர் LHT பிரச்சந்த், அதுல வந்து டிராவல் பண்ணியிருப்பாங்க. இந்த பிரச்சந்த் வந்து யார் வந்து மேனுஃபேக்சர் பண்றதுன்னா ஹால் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் தான் இதை மேனுஃபேக்சர் பண்றோம். இப்போ ராஜஸ்தானோட கேபிட்டல் என்ன? ஜெய்ப்பூர். அவங்களோட சீஃப் மினிஸ்டர் பஜன்லால் சர்மா. கவர்னர் யாரு? ஹரிபாய் கிருஷ்ணா பேட்ஜி. நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா? நெக்ஸ்ட் நியூஸ் என்ன? பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து இஸ்ரேலை வந்து விசிட் பண்ற நியூஸ் தான் இது. இஸ்ரேலை விசிட் பண்றாரு. அப்ப என்ன பண்றாங்கன்னா ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ஃபார் த பீஸ், இனோவேஷன் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி, இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றாரு. அதுக்கப்புறம் செகண்ட் நியூஸ் என்னன்னா அவரை வந்து ஹானர் பண்றாங்க. என்ன ஹானர் பண்றாங்கன்னா அந்த ஊரோட ஹையஸ்ட் அவார்டு அவருக்கு கொடுக்குறாங்க. நீசெட்டுன்ற ஹையஸ்ட் அவார்டை இஸ்ரேலோட கவர்மெண்ட் வந்து நம்ம நரேந்திர மோடி கொடுக்குறாங்க. தென் ஒரு எம்ஐ சைன் பண்றாங்க. நம்ம ஊரோட என்பிசிஐ கீழே இருக்க யூபிஐயும் அவங்களோட ஊரோட மாசவோன்ற ஒரு இஸ்ரேலோட ஃபாஸ்டஸ்ட் பேமெண்ட் சிஸ்டமும் சைன் பண்றாங்க. எதுக்கு சைன் பண்றாங்கன்னா 2 பேரும் இன்டர்லிங்க் பண்றதுக்கு, நம்மளோட யூபிஐயும் அவங்களோட மாசவையும் இன்டர்லிங்க் பண்றதுக்காக. தென் தேர்ட் ஒன் என்ன பண்றாங்க? எம்ஓஇ சைன் பண்றாங்க. எதுக்கும் நலந்தா யூனிவர்சிட்டியும் அங்க ஹர்ப்ரிவ் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜலந்தும், அங்க இஸ்ரேலோட 2 யூனிவர்சிட்டி, நம்மளோட நலந்தன் யூனிவர்சிட்டியும் அவங்களோட ஹெப்ரவ் யூனிவர்சிட்டியும் சைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா? நம்ம சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவும் நம்ம கெனரா ரெப்கோவும் 2 பேரும் பார்ட்னர்ஷிப் சைன் பண்றாங்க. எதுக்குன்னா கெனரா ரெப்கோவோட மியூச்சுவல் ஃபண்டை வந்து இந்த சிபிஐக்கு, நம்ம சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து அவங்களோட கஸ்டமர்ஸுக்கு வந்து ஷேர் பண்றதுக்காக 2 பேரும் சைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் நியூஸ், உட்சவ் சரண் தாஸ்ன்றது கோடா நாச்சா எக்ஸ்போனன்ட். இது என்னன்னா ஒரு டான்ஸ் ஆர்ட். அவர் வந்து இப்ப இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. அவரோட ஆபிச்சுவரி நியூஸ் தான் இங்க வந்திருக்கு. அவர் வந்து 2020 பத்மஸ்ரீ வாங்கியிருக்காரு. தென் ஒடிஷா சங்கீத நாட்டக் அகாடமி அவார்டு வாங்கியிருக்காரு. எப்பனா 1997 98 அப்புறம் ஹானரரி டாக்டரேட். எங்க டாக்டரேட் வாங்கியிருக்காருன்னா உத்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் கல்ச்சர்ல டாக்டரேட் வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸ், நேஷனல் சயின்ஸ் டே எப்போ கொண்டாடுறோம்? February 28 கொண்டாடுறோம். அதோட பர்பஸ் என்ன? கமெமரேட் த டிஸ்கவரி ஆஃப் ராமன் எஃபெக்ட். இது யாரை வந்து கொண்டு வந்ததுன்னா சசிவி ராமன் கொண்டு வந்தார் ராமன் எஃபெக்ட். தென் இதோட தீம் என்னன்னா உமன் இன் சயின்ஸ் கேட்டலைசிங் விக்சித் பாரத் தான் இதோட தீம். நேஷனல் சயின்ஸ் டே எப்போ? February 28.